உண்மையா நீ கர்த்தருக்கு நீ அர்ப்பிச்சிருந்தா அந்த அர்ப்பிப்புங்கிறது என்ன நான் வச்சு அதுக்காக தான் நீங்க என்ன வாழ்க்கைய வாழுவேன். எந்த அழைப்புக்கு நீ கர்த்தருக்கு அர்ப்பிச்சுக்கிட்டியோ ஒப்பு கொடுத்துட்டியோ அந்த காகதான் நீங்க என்ன பண்ற, நீ முன்ன இருக்கிற வாழ்க்கைய வாழுவேன். மறக்க மாட்டேன், அது மறக்க மாட்டேன். நீங்க நம்பா பேர்த்துக்குள்ள நீ ஞானசன் எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னு கேட்டாங்க கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, நினைப்பு இருக்காது. ஞானஸ்தான் எடுக்கும்போது ஊழியக்கார் உன்னை என்ன கேட்டாங்க, எதுக்காக நீ என்ன ஞானசம் எடுத்துக்கிட்டேன்னு கேள்வி கேட்டாங்க கூட இன்னைக்கு என்ன இல்லை, நினைப்பு இல்லை. உண்மையா நினைப்பு இருந்தா நீ அதுக்காக என்ன பண்ணுவ, மீதியான வாழ்க்கை அதுக்காக தான் வாழுவேன். அதுக்கு அப்போ பவுல் சொல்றாரு, எதுக்காக நான் என்ன பண்ணேன். வசனம் படிங்க, அந்த வசனம் இங்க பிலிப்பியர் 3 அதிகாரம் 12 வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்ன இது அர்த்தம்? என்ன அர்த்தத்துக்கு? இயேசுநாதர் உனக்கு எந்தக்கு பிடிச்சாரு? அப்போஸ்தலன் பவுல் இங்க இருக்கிறாரு நினைச்சுக்கோங்க. பவுல் உனக்கு எந்தக்கு பிடிச்சாரு? நீ பரிசுத்தவான்களைய நாசம் பண்றதுக்காக அதிகார பத்திரம் வாங்கிட்டு குதிரை மேல ஏறி ஓடிக்கொண்டிருக்கும் போது, உங்களோட இச்சையினோட உங்களோட ஆசைனால உங்களோட இஷ்டப்பிரகாரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த தமஸ்கா வீதியில தமஸ்கா போற தோட்டத்துல என்ன பண்ணாரு, உன்னை கர்த்தர் பிடிச்சுக்கிட்டார். எந்தக்கு பிடிச்சாரு சொல்லுங்க? எந்தக்கு பிடிச்சாரு? அவர் நல்லா புரிஞ்சுக்கிச்சு அவர் எந்தக்கு கர்த்தர் ரட்சித்தாரோ. உனி இந்த உலகத்திற்கு வாழ்றதுக்காக இல்ல, அநேக பரலோக ராஜ்ய சேர்த்தறதுக்காக என்ன பண்ண கர்த்தர் பேசுறாரு அநேக விஷயம் அவர்கிட்ட. அதையும் மனசுல வச்சுட்டு என்ன பண்றாரு, அதுக்காக அவர் ஆஸ்திய அவர் படிப்பையே அவர் எடுக்கிற சகலத்தை அதிகாரத்தை எல்லாம் விட்டடிச்சுட்டு அதுக்காக ஓடுறாரு. உடைய எந்தக்கு பிடிச்சாரு கர்த்தரு? எந்த வார்த்தைனால நீ கர்த்தருக்கு கீழ்பட்ட நீ ஞாபகம் இருக்குதா? எந்த வார்த்தைனால நீ ரட்சிப்பட்ட? கர்த்தர் என்ன அழைச்சாரு உன்னைய? எந்த சுவிசேஷ மூலியம் உன்னை அழைச்சாரு கர்த்தர்? யோசனை பண்ணுங்க. நீ ஞானத்தை எதுக்கு எடுத்துக்கிட்ட? ஞானசம் எடுக்கும்போது நீ என்னன்னு கருத்து ஒப்பு கொடுத்த? இப்ப எதுக்காக ஓடுற? இப்ப எதைய பிடிச்சிட்டு இருக்க நீ? அந்த அளவுக்கு புரியுதா? பவுலிய கர்த்தர் பிடிச்சாரு. எதுக்கு பிடிக்கிறார்? ஒன்னு நீ அநேகரிய எங்க நானா தேவன் ராஜ்யத்துக்கு
சேர்த்த வேண்டிய இருக்குது. அதனால கர்த்தர் அவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் விட்டடிச்சிட்டு என்ன பண்றாரு, அவர் ஓடுறாரு அவரு. எந்த கர்த்தரோட தரிசனம் அவருக்கு வந்துச்சோ அந்த தரிசனத்து பிரகாரம் என்ன பண்றாரு, அவரையா ஓடுறாரு. ரட்சிப்பட்டு உனக்கு என்ன தரிசனம் கிடைச்சு, உனக்கு சொல்லுங்க, உனக்கு என்ன தரிசனம் வந்துச்சு? தரிசனம்னாக்க கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு ஆச்சு, பணம் கொடுக்க சொன்னார், பணம் கொடுக்குறோம்னு சொன்னார், வீடு கொடுக்க சொன்னார், அது கொடுக்க சொன்னார், இது கொடுக்க, அந்த தரிசனமா? இல்லாட்டி யாராசி கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி சொன்ன தரிசனமா? அது கிடையாது. உறப்ப உலகத்தை நேசித்து உலக பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கிற உங்ககிட்ட பிரிய சகோதரி சகோதரனே, உனக்காக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி என்ன பண்ணாரு, அடிக்கப்பட்டார். அவரு மரணம் மூலம் உனக்கு பரலோக திறக்கப்பட்டுச்சு. என்ன திறக்கப்பட்டுச்சு? பரலோக திறக்கப்பட்டுச்சு. இந்த பரலோகத்துக்காக நான் உன்னை அழுக்கிறேன். வா, உங்களோட பாவத்தை மனம் திரும்பி ஞானசனம் எடுத்து என்ன பண்ண, ஏசுநாதிரியா பின்பற்று. ஒரு விசுவாச தரிசனம் என்னன்னாக்க, நான் எப்பினாலும் என்ன பரலோகத்துக்கு சேரணும். பரலோகம் இல்லை, அவர் எங்க இருக்கிறார் அங்க போவானோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தரிசனம் என்ன இருக்கும் அப்படின்னா, தரிசனம் என்ன, இப்ப மைண்டுல எப்ப என்ன இருக்கணும், இந்த பரலோகத்துக்கு போகணும் ஒரு மனசு இருக்கும். இயேசுக்கு பிதாவோட வலது பார்சல் உட்கார்ந்து இருக்கிறாரு. நானும் போய் அவர் வலது பார்சல் என்ன பண்ணணும், உட்காரோங்கிற அந்த மைண்டு, அந்த மனசு இருக்கும் எப்பவுமே. அந்த மனசு விட்டு அடிச்சுட்டு ஏப்ப அழுதுகிட்டு முறுமுறுக்கிட்டு, அது இல்லை இது இல்லை, அவங்க எப்படி இவங்க எப்படி, நாளைக்கு எப்படி நாளானிக்கு எப்படி, நான் எப்படி, எங்க பிள்ளைங்க எப்படி, எங்க குடும்பம் எப்படி, அப்படின்னு உலக சம்பந்தமான மனசு வச்சுக்கிட்டு ஓடுறதுக்காக கர்த்தரவனைய என்ன பண்ணல, பிறக்க வைக்கல. அதுக்காக உன்னை அழைக்கல. இன்னைக்கு எத்தனையோ பேரு எவ்வளவு கோடீஸ்வரர், பயங்கரமா நல்ல அரண்மனை கட்டி வச்சிருக்கிறவங்க, ஊடு இட்டு அடிச்சுட்டு காடு அடிச்சு பொழைச்சா போதுன்னு அலையிறாங்க. எங்க இருக்கிறதோ தெரியும், எங்க போகணுமோ தெரியாது, எங்க இருக்கணுமோ தெரியாது, ஓடுறாங்க. இன்னைக்கு நீங்க காஜாவை பாருங்க, காஜா இடம் ஃபர்ஸ்ட் போய் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க என்ன, நார்த்தில் இருக்கிறவங்க சவுத்துக்கு போக சொன்னாங்க, மறுபடி சவுத்தில் இருக்கிற சவுத்துல நார்த்துக்கு போக சொன்னாங்க, மறுபடி மத்தியில் இருக்க சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன தெரியுமா, அசல் இந்த இடத்துலயே விடக்கூடாது, எல்லாம் எங்கெங்க போடுங்க. அசல் இந்த ஊர் இந்த இடத்துலயா நீங்க நார்த்துல இருக்கக்கூடாது, சவுத்துல இருக்காது. தமிழ்நாடு நார்த் சவுத்துக்கு எங்க நீ நான் மேல இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, சென்ட்ரல் எங்கே இருக்கக்கூடாது, மொத்தத்துக்கு ஊடே இடமே விட்டு அடிச்சுட்டு போங்க. வடக்குல இருக்க வேணாங்க, தெற்குல இருக்க வேணாங்க, மத்தியில இருக்க வேணாங்க, மொத்தம் இந்த நாட்டை படிச்சுட்டு அவங்க நிலைமை என்னங்க. இன்னைக்கு போய் பார்த்தாக்க எல்லாம் குட்டி செவரா கிடக்குது. ஒரு பெரிய பட்டணம், எவ்வளவு அழகான அழகான நல்ல வீடுங்க, இன்னைக்கு யாராச்சும் குட்டி சேவர் ஆகி போச்சு. கொஞ்சம் பேர் பெருசம் சேர்த்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் பொன்னாடி சேர்த்து போச்சு, பிள்ளைங்க சேர்த்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் காலு முறிஞ்சு போச்சு, கொஞ்சம் பேர் கை முறிஞ்சு போச்சு, கொஞ்சம் கண்ணு போச்சு, கொஞ்சம் பேர் சவமே கிடைக்கல. பிரிய சகோதரி சகோதரன், நம்மளுக்கு வராதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எந்தக்கு பார்க்க வைக்கிறார் நம்மளையா? நீயும் ஒரு நாள் விட்டுட்டு போகணுமான்னு கத்துக்கணும். நம்ம சுத்தி நடக்கிற ஒரு
சம்பவத்தை பார்த்து என்ன பண்ண நாம் எப்படி நடக்கணும் ஆலோசனை பண்ணிக்கணும். எங்களுக்கு எந்த கஷ்டம் வராதுன்னு நினைச்சுக்க வேண்டாங்க. எங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு, எங்களுக்கு எந்த கஷ்டம் வராது. கர்த்தர் எந்த விதத்துல பாதுகாத்து வச்சிருக்கு எந்த தெரியுமா? கனி கொடுக்கறதுக்கு வசனம். என்ன கொடுக்கறதுக்கு? எந்தக்கு இது அந்த இந்த பேர்பாடு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவு நம்மளுக்கு என்ன பாரு ஏற்பாடு பண்ணிருக்கிறார். எந்தக்கு? ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல வீடு கொடுத்துருக்காரு, நல்ல ஃபேன் கொடுத்துருக்காரு. நான் வந்து உட்காரும்போது ஃபேன் பார்க்குறீங்க எல்லாம். ஃபேன் எங்கே இருக்குது அங்கே உட்காந்துக்கணும், ப்ரேயர்லாம் கூட இல்லையா? கரண்ட் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரு. வச்சனம் கேட்க மாட்டேன்னா ஹா ஹூ இல்லையா? அது கூட இல்லாத தரங்க இருக்கிறாங்க. எல்லாம் நமக்கு வேண்டியதெல்லாம் கருத்து தேவைப்பட எந்த கொடுத்தது படுத்து தூங்க சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோ பெரிய சகோதரி சகோதரன். நம்மளுக்கு இப்ப இது வர நினைக்கூடாது. அதனால பாருங்க வச்சனம் பாருங்க வேற கத்திரிக்கை வச்சுருங்க. ஆமோஸ் நினைக்கிறேன். ஆமோஸ் லாஸ்ட் அத்தியாயத்துல ஒரு வசனம் காமிக்கிறவங்களுக்கு. ஒன்பது 10 ஆமோஸ் 9:10 படிங்க. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ఆ కీడు మనలను తరిమి పట్టదు, మన యొద్దకు రాదు అని నా జనులలో అనుకోని పాపాత్ములు అందరూ ఖడ్గం చేసి சத்துரு. ஏன்னாமா எங்களுக்கு எந்த கஷ்டம் வராது. அது அங்க நடக்குது, அது அவங்களுக்கு நடக்கு. எங்களுக்கு எந்த கஷ்டம் வராது. அப்பேற்ப நினைச்சுக்கணும். யாராம தெரியுமா? பாவிகளாமா. அதுதான் இருக்குது. என்ன தமிழ்ல? பாவிகளாமா. நான் நினைச்சுட்டு நாம் யாரு? எங்களுக்கெல்லாம் கருத்து துணையா இருக்கிற எனக்கு எந்த பாதம் வர என்ன கஷ்டம் வராது. உண்மையான விசுவாசம் என்ன பண்ண தெரியுமா? நடக்கிற சம்பவம் பார்த்து பயந்து கர்த்தர்கிட்ட என்ன பண்ணானா சரி பண்ணிக்கிட்டு நடக்கணும். இல்லாட்டி அதை பார்த்து கத்துக்கணும். நம்ம இருக்கிற தைரியம் என்ன? கர்த்தர் இருக்கிறார் இல்லைன்னு இல்லை. கர்த்தர் எந்தக்கு அவனுக்கு உன்னைய எடுத்துட்டு வந்து அந்த நம்ம எஸ்யா 5வது அதிகாரத்தை பார்த்தா திராட்சை தோட்டத்தை பத்தி சொல்றாருங்க. அந்த திராட்சா தோட்டத்துக்கு எத்தனோ பண்ணாரு அவரு. முடிவில் என்ன பண்ணல? திராட்சை தொட்டி கூட ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எவ்வளவு ஆசை இருந்திருக்கலாம். புரியுதா? அந்த வசனம் நான் வாசிக்கும் போது திராட்சை தொட்டி கூட என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அந்த மலையெல்லாம் சுத்தம் பண்ணி கல்லு மண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா திராட்சை வலை என்ன நாட்டி அது சுத்தி என்ன பண்ணாரு? வேலி போட்டு குரு சென்ட்ரல் என்ன காவலியும் கூட வச்சாரு. குரு ஜனத்துக்கு அர்த்தம் காவலி காக்கிறதுக்கு வச்சாரு. எல்லாம் பாதுகாப்பு பண்ணி லாஸ்ட்க்கு என்ன வச்சாரு? திராட்சை தொட்டியும் கூட ரெடி பண்ணி வச்சுட்டாரு. திராட்சை தொட்டி ரெடி பண்ணி வச்ச அர்த்தம் என்ன? இந்த நாட்டப்பட்டா இந்த திராட்சை செடி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. என்னன்னு நிச்சயமா திராட்சை வச்சு பெருகி என்ன கொடுக்கு? பழங்கள் கொடுக்கும். பழங்கள் கொடுக்கும். எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. ரெண்டாவது எவ்வளவு ஆசை வச்சுட்டு இருக்கிறாரு. திராட்சை பழம் வரும் என்ன பண்ணுவேன்? அந்த திராட்சை பழம் எடுத்துட்டு போய் தொட்டில் போட என்ன பண்ணுவேன்? ரசம் எடுத்து என்ன பண்ணுவேன்? நான் குடிப்பேன், சந்தோஷப்படுவேன்.
எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு ஆசை. அது சொல்றது, அந்த பிரதம பழம் மேல எப்படி நம்ம மனசு வச்சுட்டு இருப்போமோ இல்லையா? நம்ம செடியோடு போட்டோம், பெருசாச்சு, அது ஒரு பிஞ்சு வருதுன்னா, ஸ்டார்டிங் வருதுன்னா என்ன பண்ணுவோம்? மனசெல்லாம் செடி பழம் வருது, பழம் மனசெல்லாம் அது மாதிரி இருக்கு. இது எப்போ பெருசாகும். அதே மாதிரி பிரிய சகோதரி சகோதரனே, கர்த்தரை விசுவாசி, நீ ரட்சிப்பட்ட உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தர் நம்ம வேலை எதிர்பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? நம்பிக்கை வச்சுதான் ரட்சிப்பட்டாரு. உன்னை எந்த ரட்சித்தா தெரியுமா? எந்த வச்சாரு? இவர் நிச்சயம் ரட்சிப்பட்டா எனக்கு என்ன ஆகும்? நம்ம நாமம் இவங்க மூலம் என்ன ஆகும்? மகிமைப்படுத்தப்படு. இவங்க மூலியம் அநேகருக்கு வெளிச்சம் வரும். இந்த உலகத்துல இருட்டான இந்த உலகத்துல இவன் என்ன பண்ண, நான் என்ன பண்ண, வெலிగించడం என்ன சொல்லுவாங்க? వెలిగించడం, தீபத்தை பற்ற வைக்கிறதுன்னு சொல்றாங்க. வெலிగించడం, உன்னை என்ன பண்ண, உன்னைய இருட்டா இருந்த உன்னை என்ன பண்ண கர்த்தர் வேட்டினார். உன்னைய எதுக்கு? அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு, ஒளி கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு ஒளி கொடுக்குறோமா? நாம் திருவிருந்தத்துக்கு போறோம். இதுக்கு சொன்னோம், திருவிருந்தத்துக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன? இயேசு கிறிஸ்து பத்தி என்ன பண்ண சொன்னீங்களா? எத்தனை பேர் சொன்னீங்க இந்த 3 மாசத்துல 4 மாசத்துல? சொல்லுங்க, எத்தனை பேர் சொன்னீங்க? சொன்னீங்க ஒத்துக்குனா இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன், நல்ல தேவன், ரட்சிச்சுக்க அவர் நல்ல பரலோகத்துக்கு போவான். எத்தனை பேர் சொன்னீங்க? ஒத்துக்க சொன்னீங்களா? சொன்னீங்களா வாசிக்கு? பட் எப்படி திருவிழத்தில் பங்கேற்ற கை எப்படி போடுவ நீ? ஆலோசனை பண்ணுங்க. இந்த 4 மாசத்துல எத்தனோ பேர் உங்ககிட்ட வந்தாங்க இல்லையா? நீ எத்தனை பக்கம் போன இல்லையா? சொன்ன இல்லையா? எத்தனோ பேர் உங்ககிட்ட வந்தாங்க, எத்தனோ பேர் எவ்வளோ சந்தோஷமா நீ பேசிருக்கலாம், சந்தோஷிருக்கலாம். எத்தனை கொஞ்சம் என்ன எவ்வளோ நேரம் கூட நீ கலந்துருக்கலாம், எத்தனோ பேச்சுவார்த்தைகள் பேசிருக்கலாம். ஓமாரத்து கமர்ந்துக்க மாட்டீங்க இல்லையா? ஓமாட்ட கலந்த ஓமையாட்ட இல்ல, அவ பயங்கரம் பேசிருப்பீங்கல்ல, சிரிச்சிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. என்ன வேணா இயேசுநாதரை பத்தி ஒரு வார்த்தை நீ சொன்னியா? இயேசு கிறிஸ்து உங்க மேல வச்ச நம்பிக்கை என்ன போச்சு? அவருடைய ஆசை என்ன ஆச்சு? ஆசை என்னாச்சு? அவர் எந்த கொண்டு பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. என்ன யூஸ்? பார்த்தார் என்ன பண்ண? இது எந்த பிரயோஜனம் இல்லை. வேணா அதாம காரு திராட்சை பழம் காய்ச்சாம். அது தமிழ்ல கசப்பு திராட்சை பழம் வந்துச்சாம் லாஸ்ட்டுக்கு. சரி, காய்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சல் என்ன இருக்குது? கசப்புன்னு என்ன உள்ளுக்கு இன்னைக்கு இந்த மனசுக்குள்ள இருக்குதா? கசப்பு இருக்குதா? இனிப்பு இருக்குதா? என்ன கசப்பு? கோபம், பகை, துராசை, கெட்ட குணங்கள், துர்குணங்கள். நீங்க எல்லாருக்கும் சமாதானமா இருக்கிறோமா? சொல்லுங்க. இந்த வீட்டுல சமாதானம் இருக்குதா? ஒருத்தருக்கு வீட்டுல சமாதானம் இருக்குதா? ஒருத்தருக்கு இல்லையா? இருக்குதா இல்லையா? நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நான் தெய்வத்துக்கிட்ட பேசல, உங்ககிட்ட தான். கோபமா தான் என்ன திட்டுங்க, பரவாயில்ல, இப்படிதான் சொல்லுவேன் நான். வீட்டு சமாதானம் இருக்குதா? பக்கத்து வீட்டுக்காருக்கு சமாதானம் இருக்குதா? பக்கத்து வீட்டுக்காருக்கு சமாதானம் இருக்குதா? ரத்த சமாதானம் கிட்ட சமாதானம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போய் சமாதானம் பண்ணுங்க. இப்பயே
நீ மீட்டிங் கூட வர வேண்டிய அவசரம் இல்லை. நம்ம கிட்ட சமாதானம் இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்குள்ள சமாதானம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள என்ன கோபம் சமாதானம் இருக்கிற மாதிரி நமக்கு கோபம் இருக்குதுன்னு நினச்சிக்கா சமாதானம் இருக்கிற மாதிரி, பகை இருக்குதுன்னு நினச்சிக்கா சமாதானம் இருக்கிற மாதிரி, கவலை இருக்குதுன்னு நினச்சிக்கா சமாதானம் இருக்கிற மாதிரி. சொல்லுங்க. கோபம் இருந்தாலும் என்ன உள்ளுக்கு எது இருந்தாலும் சமாதானம் அர்த்தம் என்ன? கர்த்தாவே ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்தது கொடுப்புக்காக ஸ்தோத்திரம். யாருமே நம்மளுக்கு கோபம் இல்லை, பகல. யார் வந்தாலும் என்ன பண்ணுவான்? பேதலோட சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நல்லா இருக்குன்னு கேட்பா, இல்லை கேட்பா. எத்தனை பேருக்கிட்ட நம்ம மூணு திருப்பிக்கிட்டு இருக்கிறோம். மூச்சுனா அவன் வந்தா பார்த்தாவே நம்ம திரும்பிட்டு இந்த பக்கம் பேசாம. சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி பங்கேற்ற, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆசீர்வாதம் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். சின்ன விஷயம் தான். திருவிருந்தனா சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ கோயிலுக்கு போய் பிரசாந்தன்னுட்டு வர மாதிரி கிடையாது. எதுக்காக அவருடைய இயேசு கிறிஸ்து தேகம் சரீரம் முறிக்கப்பட்டுச்சு. நீ ஒரு அப்ப அவருக்கு சத்ருவா இருந்த. இயேசுநாதர், நீ சத்ருவா இருக்கும்போது, நீ பலகீனமா இருக்கும்போது, நீ பக்திஹீனா இருக்கும்போது, அவர் உனக்காக அவர் சரீரத்தை என்ன பண்ணாரு? அந்த கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. பிரிய சகோதரி சகோதரன் ஒப்பு கொடுத்தாரு. உன்னை அவ்வளவு நேசித்தார். உன்னைய எந்தக்கு நான் காமிக்கிற அன்பு எப்படி அன்பு காட்டணும், அதே மாதிரி நான் உன்னைய அன்பு காட்டுறேன். அந்த அன்பை இன்னொருத்தர் நீ ஏற்பட எந்த அன்பைத்தை நீ இயேசுநாதன் அனுபவிக்கிறியோ, எந்த ஆசீர்வாதம் இயேசுநாதன் அனுபவிக்கிறியோ, எந்த சமாதானம் நீ அனுபவிக்கிறியோ, அந்த அன்பையா, அந்த ஆசீர்வாதத்தையா, அந்த இது என்ன பண்ணணும்? சமாதானத்தைய இந்த உலகத்துக்கு காட்டணும். நீ உலகத்துக்கு என்ன பண்ண? அதான் விளைச்சா ஒளி கொடுக்குற மாதிரி. அதான் என்ன பண்றது? ஒளி கொடுக்குற மாதிரி. ஒளியே இல்லாட்டி நீ எங்க இருக்கிற? வசம் சொல்லுதல்ல, ஒருத்தர் விளக்கு பத்து வச்சு என்ன பண்ண? நம்ம எதுக்குல கட்டில் கீழே வச்ச மாதிரி. அது ஏதோ நான் பண்ணிக்கிறேன், நான் என்னோட பரிசுத்தம் ஒருத்தர் இல்லை, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், வச்சனம் படிக்கிறேன், காலையில் சாயந்தரம் ஓகே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவ்வளோதான் ஆயிப்போச்சு. நம்மள பிஸி எம்படுது. எதுக்கு உபயோகம்? என்ன உபயோகம் சொல்லுங்க? என்ன உபயோகம்? ரட்சிக்கப்பட்டிருந்து நம்மளுக்கு கர்த்தர் எத்தனோ நன்மைகள் பண்ணிருக்கிறாரு. நீ என்ன நன்மை பண்ண? யாராசுக்கு உனக்கு எது நன்மை பண்ணாரு? நாம நினைக்கலாம், கர்த்தாவின் நன்மைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படி கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரே ஸ்தோத்திரம் தான். பக்கத்துல என்ன வச்சுட்டோம்? சைபருக்கு வச்சுட்டோம். சொன்னது எத்தனை கோடி? எத்தனை ஸ்தோத்திரம்? கோடியா? ஒரு ஸ்தோத்திரம் தான். பக்கத்துல சைபருக்கு வச்சாச்சு சுண்ணா. சோத்திரம் சொன்ன பத்தாது, வாயிலுக்கு சொன்ன பத்தாது. அவங்க என்ன ஆகணும்? சும்மா சோதனை ஆகாது. உங்களுடைய ஒரு ஸ்தோத்திரம் மூலியமா கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டாரு. பரலோகத்துல கோடாதி தூத்திர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க, அவரை மயம்படுத்துறாங்க. கேவலம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, ஆராதனை பண்றதுக்கு கர்த்தருனியா என்ன பண்ணல? ரத்தம் கொடுத்து வாங்கல. உன் எந்தக்கு கர்த்தர் ரட்சித்தர் தெரியுமா? அவரு எங்களோட வாழ்க்கை மூலியம் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும். அவரு அன்பி அறிவிக்கணும் இந்த உலகத்துல. வாய் மூலமே இல்ல, வாழ்க்கை மூலியமா. வாழ்க்கை மூலியமா. அது இல்லாத போது உனக்கு கர்த்தர் பண்ண நன்மைக்கு எல்லாம் கூட நன்மை பத்தி என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவார்.
துக்கப்பட மாட்டாரா இல்லையா? பாருங்க, ஆலோசனை பண்ணுங்க. எதனாலனா உனக்கு ஒரு நோக்கத்தோட கர்த்தர் என்ன பண்ணார்? ரட்சித்தார். என்ன பண்ணணும்? ரட்சிப்பார். நீ 4 நாள் என்ன பண்ணணும்? வளரணும். இன்னொருத்தர் என்ன பண்ண? சந்தோஷப்படணும் மூலியமா. அவர் அன்பையை அறிஞ்சிக்கணும். அவர் யாரும் உங்க மூலியமா என்ன தெரிவிக்கணும். அவ்வளோதான். ஏதோ நான் கர்த்தர் எனக்கு நல்லா பண்றேன், எனக்கு துணையா இருக்காரு. ஓ நான் காப்பாற்றி என்ன பண்ணேன்? ஏசு கிறிஸ்தியா நம்பிக்கிட்டேன். அவன் நல்லவன் இல்லை, இவன் நல்லவன் இல்லை, அவங்க நல்லவங்க இல்லை, இவங்க நல்லவங்க இல்லை. எல்லாத்துக்கும் யார் நல்லவங்க? நான் தான் நல்லவன். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? என்னைய ரட்சிப்பு கொடுத்தாரு. என்னையாட்டம் நீதிமான் ஒருத்தருமே இல்லைன்னு என்ன பண்றதுக்குல்ல சொல்லுங்க. சகோதரன் அந்த பெரிய பேசுறதுக்குல்ல. நீ யாரு பத்தி கெட்டவன் நினைச்சுக்கிட்ட அவன் உனக்கு விட நல்லவனா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கர்த்தர் என்ன பண்றாரு? உதவியை பார்க்கிறாரு. அவன் நினைச்சிடாருன்னா அவரை ரட்சித்து உனக்கு விட அவரு உயர்த்தி அவர் மூலம் கர்த்தர் மகிமைப்படுத்துறதுக்கு வல்லமையுள்ள வரா இருக்கிறார். வாசு போறது யாரு? அதனால கர்த்தர் வசம் சொல்றது இல்லையா? என்ன அநேக பேர் என்ன முன்னாண்டு இருக்கிறவங்க அம்மா என்ன வாங்க பின்னாண்டா வாங்க. பின்னாண்டு இருக்கிறவங்க மோட்டிவார் கடுப்புறாரு. கர்த்தர் உன்னை முதலாவது பல கனியா இருக்கிற நீ என்ன பண்ண? கர்த்தர் என்ன பண்ணாரு? உன்னைய என்ன பாரு பிறக்க வச்சார். ஜனிப்பித்தார் உன்னைய. நீ எப்படி ஆகுற? என்ன நீ அது வளருமா நிக்கிற பாஸ்கரம். நீ என்ன ஆகுது? வளரமா நிக்குது. உங்களுக்கு பின்னால வந்து பிஞ்சு பெருசாகி கனி ஆயிருது. அப்போ அது மாதிரி பார்ப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வர பிஞ்சை பெருசாக கீழே பிஞ்சுங்க இருக்கு கொஞ்சம் பேருக்கு இல்ல. அது மாதிரி நம்ம பேர் என்ன பண்றாங்க? கும்பிடுறாங்க. வேற நல்லா புரிஞ்சுவாங்க. இல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த முதல் கனியா இருக்கணும்னா நீ இருக்க வேண்டிய நிலைமை என்னங்கிறது இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம்? பரிசீலனை பண்ண வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதனால இந்த மத்தியான கால நேரத்தில் எல்லாரும் முழங்காலிட்டு நாம் நிலைமை எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை என்னன்னு பரிசீலனை பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஆஃப் நாசரேத். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட முழங்காலிட்டு நம்ம பரிசீலனை பண்ணிக்கலாம். கர்த்தராகிய தேவன் நம்மளை முதல்ல கனியா இருக்கிறதுக்காக நம்மளையா ஜனிப்பித்தார், இல்லை நம்மளையா தேர்ந்து கொண்டார். அப்படி ஏற்பாடு பட்ட நாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கிறோம். எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் நாம, எவ்வளவு ஆசையோட எவ்வளவு நம்பிக்கையோட நம்மளைய அவரு அழைத்தார், தேர்ந்து கொண்டார். அது தகுந்த மாதிரி நம்ம இந்த காலை நேரத்தில் வாழ்றோமா? பிரிய சகோதரி சகோதரனா எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், எவ்வளவு கனிகள் கொடுக்கிறோம், என்னென்ன குணலட்சணம் நமக்குள்ள இருக்குது, எப்பேற்பட்ட தரிசனம் பெற்று நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். உனக்கு வந்து தரிசனம் என்ன? எதுக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிற? எதையை பிடிச்சுக்கிறதுக்காக நீ ஆசைப்படுற? என்ன பிடிச்சுக்கிறதுக்காக நீ கஷ்டப்படுற? பிரியா சகோதரி சகோதரனே, மத்தியான கால நேரத்தில் கர்த்தரோட கிட்ட
உங்ககிட்ட பேசுறார். ஹல்லேலூயா, praise God. நஜரேத் ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட பேசுறார். என் மகனே, மகளே, உன்னை எதுக்காக திரும்பி ஜன்பித்த? எதுக்காக உன்னை அழைச்ச? எதுக்காக உன்னை தேர்ந்து கொண்ட? எதுக்காக நீ விசுவாசித்த? எதுக்காக நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட? எந்த நோக்கத்தோட நீ ஞானஸ்தானம் எடுத்து? நம்ம குமார்னா நம்ம வீட்டில் இருக்கிற எதுக்காக உன்னைய ஒரு பிரத்யேகமான யாருக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு உனக்கு கொடுத்திருக்கிற? எதுக்காக உன்னைய உனக்கு இத்தனை நன்மைகள் பண்ணிருக்கிற? Hallelujah, praise the Lord of Nazareth. Hallelujah. Hallelujah, praise the Lord. நான் பரிசீலனை பண்ணிக்கல பிரிய சகோதரி சகோதரன். Thank you Father. Hallelujah. உங்கள மூலமா எத்தனை கனிகள் உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு வெளிச்சம் எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறது. Hallelujah, praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah, praise God. எதுக்காக யாருக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற? நாம் பரிசீலனை பண்ணிக்கலாம். யாருக்கார் பரிசீலனை பண்ணிக்க. கர்த்தர்கிட்ட மனஸ்தாபனப்பட்டு, ஏசப்பா உண்மையா திரும்ப உங்களோட அழைப்பிய தேர்தல்லைய எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு எப்பேற்பட்ட இடத்தையா காக்கடானியா அழைச்சிருக்கிற ஏசப்பா என்று கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, praise God. சொல்லுவோம், பரிசுத்தமான எங்கள் பிதாவே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர். பரமபிதாவே, இந்த நாளிலே சுவாமி மீண்டும் உங்களுடைய பாதத்தில் கூடத்தக்கதாக மீண்டும் ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பாதல் அப்பா உங்களுடைய சந்நிதி அனுபவிக்கிறது கிருபை நிமித்தமாக சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். தகப்பனே அப்பா, அப்பா துதி நாளின் மகிமையடைந்த சுவாமி உங்களுடைய ஊழியக்காரர் பயன்படுத்தி நீர் எங்களோட எங்கள் அனைவரோடும் பேசின ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமாக உங்களை போற்றி கொள்கிறோம். கர்த்தாவே, ஆம் தகப்பனே அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டு தகப்பனே அழைத்தோராய் இருக்கிற சுவாமி அப்பா, ஆண்டவரே உங்களுடைய அழைப்பை தெரிந்து அதற்கு தக்க கனி கொடுக்கத்தக்கதாக சுவாமி ஆண்டவர் அப்பா எங்களை நேசித்ததற்காக நன்றி தகப்பனே. கனி கொடுக்கத்தக்கதாக நாங்கள் இக்காலகட்டங்களில் ஆண்டவர் அப்பா ஏனோ தானோ இருந்து விடாமல் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் தகப்பனே அப்பா விசுவாசம் மூலமாக தகப்பனை சோத்தரிக்கிறோம் தகப்பனை தகிரியமாகவும் ஞானத்தோடும் நிச்சயடக்கத்தோடும் பொறுமையோடும் அப்பா சோத்தரிக்கும் தேவ பக்தியோடும் தகப்பனை சகோதரப்பா நேசிக்கும் அப்பா தேவனை பண்பானதோடு தகப்பனை அப்பா ஜீவிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இவ்வுலகில் தகப்பனை அப்பா நற்கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக முத்திரிங்க தகப்பனை அப்பா பலப்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க ஆசீர்வதிங்க சுவாமி. கடைசி காலகட்டத்தில் தகப்பனை நேரம் சாப்பிட்டு ஜீவிக்க ஆசீர்வதிக்குமாறு தகப்பனே இந்த தகப்பனை முதல் நாள் உபவாச தினத்தில் பேசின வாக்கு நிமித்தமாக நன்றி செலுத்தி அப்பா மீண்டுமாக நாங்கள் மீண்டும் போட கிருபை செய்யுமாறு நீர் ஆசீர்வாதம் நடத்துமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்க வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென்.